டெல்லியில் காவல்துறை அடக்குமுறை கட்டவிழ்த்து விட்டு மாணவர்கள் போராட்டத்தை தடுக்க முயற்சி பண்ணுறாங்க. அந்த காட்சிகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருக்கும், ரொம்ப வன்முறை. கிட்டத்தட்ட ரவுடி கும்பல்கள் சேர்ந்து ஒரு கலவரத்தை ஏற்படுத்துகிறது போல அந்த காட்சியை இன்றைக்கு காவல்துறை நிகழ்த்தி இருக்கிறார்கள். மாணவர்கள் மீது, போராடுகிற மாணவர்கள் மீது. தர்மேந்திர பிரதான், மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும்னு நீட் தேர்வு முறைகேடாக நடந்திருக்குன்னு மாணவர்கள் போராட்டம் பண்ணுறாங்க. இந்த போராட்டத்தை அடக்குமுறை எப்படிப்பட்ட முறையில் இந்த காவல்துறை தடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா மிகப்பெரிய அடக்குமுறை தடியடி நடத்தியிருக்கிறாங்க. ஒரு ரவுடி கும்பல் போல இருக்குது, ஒரு கலவர காட்சியாக இருக்குது. மாணவர்கள் மீது நடத்துகிற எதேச்சதிகார போக்கு, இது வந்து அதிகார துஷ்பிரயோகம், அதிகார தன்னிச்சதிகாரம். காவல்துறைக்கு யார் இந்த உத்தரவு கொடுக்குறாங்க? யார் இது போன்ற அதிகாரத்தை கையில் எடுக்கணும்னு சொல்கிறாங்க? இப்படிப்பட்ட உத்தரவு தான் இவர்களுக்கு யார் கொடுக்குறாங்க? மாணவர்கள் மீது இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான தாக்குதல். மாணவர்கள் போராடவே கூடாது, இனி எந்த காலத்திலும் இந்த மாதிரியான காட்சிகளை பார்த்துட்டாங்கன்னா போராடவே முன்வரக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு வன்முறையை கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்குது காவல்துறை. டெல்லியில் நடக்கிற மாணவர்களுக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் சில மாணவர்கள் போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. தமிழ்நாட்டு அரசாங்க காவல்துறையுமே அதே மாதிரியான அடக்குமுறை தான் கையாளுறாங்க. மாணவர்கள் மீது தடியடி நடத்தி அவர்களை குண்டுகட்டாக தூக்கிட்டு போய் கைது பண்ணுற அந்த முறையெல்லாம் இப்போ எப்படி இது ஒரு ஜனநாயக நாட்டில் சாத்தியமாக இருக்குன்னு தான் நம்மளால் இது வரைக்கும் புரிஞ்சிக்கவே முடியல. கிட்டத்தட்ட நீட் தேர்வை நான் முற்றிலுமாக மாற்றுவேன், நீட் தேர்வை நான் தேவையில்லாமல் ஆக்கிடுவேன், அதை வந்து நீக்க சொல்லி என்னோட அதிகாரத்தை பயன்படுத்துவேன்னு முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் பேசியிருந்தார். ஆனால் இப்போது அந்த நீட்டுக்கு எதிராக மாணவர்கள் போராட்டம் பண்ணுறாங்க. அந்த மாணவர்கள் மீது அவரோட துறை, காவல்துறை, முதலமைச்சரோட துறை இன்றைக்கி கைது செய்கிறாங்க. அந்த போராட்டம் பண்ணுற மாணவர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுது. காவல்துறை இப்படிப்பட்ட அதிகாரங்களை எப்படி கையில் எடுத்துக்கிட்டு இந்த மாணவர்கள் மீது எதேச்சதிகார போக்கில் ஏன் இப்படிப்பட்ட கலவர ஒரு சூழலை உருவாக்குறாங்க அப்படின்னு தான் தெரியல. இது என்ன மாதிரியான ஜனநாயக நாடுன்னு எனக்கு தெரியலை.